மறுபிறவி இல்லையா? மூச்சம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்க ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லக்னாதிபதியை வச்சு ஒருத்தரோட மறுபிறவிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ஒருத்தரோட ஜாதகத்துல 12ஆம் இடத்துல கேது இருந்தா அவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லப்படுது. 12ஆம் இடம்ங்கிறது மோட்சத்துக்குரிய இடம், அதாவது முக்தி அடையக்கூடிய இடம். அந்த மோட்சஸ்தானத்துல கேது இருந்தா அவங்க இந்த மறுபிறவி கடலை நீந்தி மோட்சத்தை அடைவாங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம 12வது இடத்துல கேது இருந்தாலும் சரி, அல்லது 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12வது இடத்திலேயே இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் மறுபிறவி இல்லைன்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம் கர்ம வினைகளையும் இறை பக்தியையும் சார்ந்தது. இந்த ஆன்மீக கணக்கீடுகள் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே. உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க SN பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.